minus z, then 1 by x plus 1 by y plus 1 by z is 1, 0, 2, none of these. என்ன கொடுத்துருக்குன்னா 2 power x வந்து 3 power yக்கு ஈக்குவல், இது 6 power minus zக்கு ஈக்குவல். இது எல்லாத்தையுமே kக்கு ஈக்குவல் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மூணுமே ஒரு கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷன் kக்கு ஈக்குவல்னு எடுத்துக்கலாம். அப்போ 2 power x is equal to kன்னு எழுதலாம், 3 power y is equal to kன்னு எழுதலாம், 6 power minus z is equal to kன்னு எழுதலாம். இதிலிருந்து x என்னன்னு எழுதலாம், இதுலேருந்து 2 வந்து என்ன, 2 வந்து என்னன்னு எழுதலாம், k பவர் 1 by xன்னு எழுதலாம். இதுலேருந்து 3 என்னன்னு எழுதலாம், k பவர் 1 by yன்னு எழுதலாம். இதுலேருந்து 6 என்ன எழுதலாம், k பவர் மைனஸ் 1 by zன்னு எழுதலாம். இந்த x இந்த சைடு போனால் 1 by x, y இந்த சைடு போனால் 1 by y, z இந்த சைடு போனால் மைனஸ் 1 by z, மைனஸ் zங்கிறதால மைனஸ் 1 by z. இப்போ நமக்கு என்னன்னா, நமக்கு தெரியும் 2yயும் 3yயும் மல்டிப்ளை பண்ணால் 6 அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ 2க்கு பதிலாக என்ன போடலான்னா, 2க்கு பதிலாக k பவர் 1 by x போடலாம், 3க்கு பதிலாக k பவர் 1 by y போடலாம், 6க்கு பதிலாக k பவர் மைனஸ் 1 by zன்னு போடலாம். அப்போ k இது வந்து 2 கேக்கு 1 கே எடுத்துட்டு பவர் என்ன பண்ணிடலாம், ஆட் பண்ணிடலாம். 1 by x plus 1 by y is equal to k பவர் மைனஸ் 1 by z. 2 கே இருக்கலாம் மல்டிப்ளிகேஷனில், ஒரே கே ஆக்கி பவர்ஸ் என்ன பண்ணிடலாம், ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த 2 பேசஸ் ஈக்குவலுங்கிறதுனால பவர்ஸையும் நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். அப்போ 1 by x plus 1 by y is equal to மைனஸ் 1 by z. இந்த மைனஸ் 1 by z இந்த சைடு போணுச்சுன்னா ப்ளஸ் 1 by z ஆயிரும். 1 by x plus 1 by z is equal to 0. ஆன்சர் வந்து 0. புரியுதா எப்படின்னு? இது எல்லாமே மூணுமே கொடுத்துருக்க ஈக்குவல்னு கொடுத்ததுனால இது ஒரு கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷன் கேக்கு ஈக்குவல் ஆக்கிக்கிறோம். அப்போ 2 power x கேக்கு ஈக்குவல், 3 power y கேக்கு ஈக்குவல், 6 power minus z கேக்கு ஈக்குவல். இதுலேருந்து 2 என்ன, k power 1 by x, 3 வந்து k power 1 by y, 6 வந்து k power minus 1 by z. நமக்கு தெரியும் 2 into 3 6ன்னு. 2க்கு பதிலாக k power 1 by x, 3க்கு பதிலாக k power 1 by y, 6க்கு பதிலாக k power minus 1 by z. இது 2 பேஸு கேனே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால ஒரே கேயை போட்டு பவர்ஸ் ஆட் பண்ணுறோம். இங்கே 2 பேஸு ஈக்குவலுங்கிறதுனால பவர்ஸ் 2 ஈக்குவல். இந்த மைனஸ் 1 by z இந்த சைடு வந்து ப்ளஸ் 1 by z ஆயிரும். அப்போ 1 by x plus 1 by y plus 1 by z வந்து 0ன்னு ஆயிரும்.